பிரஷ்ன பிரதிவச்சனம் என்பது நாச்சிகேத உபாக்கியானம். நாச்சிகேதமுபாக்கியானம் பிரம்ம சனாதனம் உக்த்வா ஸ்ருத்வா ச மேதாவி பிரம்மலோகே மஹீயதே மிருத்யு புரோக்தம் சனாதனம். நாச்சிகேதமுபாக்கியானம் மிருத்யு புரோக்தம் சனாதனம் உக்த்வா ஸ்ருத்வா ச மேதாவி பிரம்மலோகே மஹீயதே. இந்த நாச்சிகேதம் உபாக்கியானம்ங்கிறது பிரஷ்ன பிரதிவச்சன ரூபம், கேள்வி பதில் உருவத்திலே இருக்கிறது. எங்கேயோ கோவித்து கொண்டு இந்த அப்பா கோவிச்சுட்டார். பையன் ஒரு நல்ல யோஜனையை சொல்கிறாங்க. தானம் கொடுக்குறீங்களே, நீங்கள் தானம் கொடுக்குற சாமான் நல்ல சாமானாக இருக்கணும், நல்ல விதமாக கொடுக்கணும். அது மாதிரி சொன்னேன். இங்கே போகி பண்டிகைன்னு ஒன்று உண்டு மெட்ராஸில் எல்லாம். இந்த பாயசெல்லாம் எரிச்சு விடுவா, இதெல்லாம் இருக்குது. இதில் உபயோகம் இல்லாத சாமான்லாம் கொடுக்கறதுங்கிற மாதிரி வச்சுக்கூடாது. நீங்கள் நல்ல சாமானையும் கொடுக்கணும்னு பையனானவன் அப்பாட்ட சொல்கிறேன். ஏதோ ஒரு ஏக்கத்தில் சொல்லிட்டான்னா, எனக்கு என்ன எங்கே கொடுக்க போகிறேன்னு கேட்டேன். அப்பாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுத்து. தித்தீயம் திருத்தீயம் தம்ஹோவாச்ச மிருத்யவேத்வா ததாமி அப்படின்னு ஒரு தடவை சொன்னால் சரி, ரெண்டாவது தடவை மூணாவது தடவை திருப்பி தொழுதுனான்னு ஏதாவது சொல்லியிருக்காரு. கோவிச்சுட்டார். அவர் இங்கே எவ்வளோ சொல்லிட்டார். அவனே யம தர்மராஜாட்ட போயிட்டேன். இந்த இது அது மந்திர பலம். அது கோபமாக இருந்தாலும் அந்த மந்திர பலத்தின் காரணமாக அது மந்திரம் வேலை செஞ்சது. இங்கேருந்து நேராக அனுப்பிச்சுட்டேன். நேராக இங்கேருந்து பூலோகத்துலேருந்து அங்கே இதே சரீரத்தோடு அங்கே போயிருக்கேன். அப்பா அப்படி ஒரு பிரம்மிஷ்டர், நல்ல தபசக்தி இருக்கவர். ஏதோ கோபம் ஏதோ சொல்லிட்டார். போன உடனே அங்கே 3 நாள் காத்துன்னு இருக்க முடியும் ஆயிடுத்து. அவர் இங்கே வெளியூரில் இருக்காரோ, உள்ள வேலையாக இருக்காரோ, ஏதோ ஒருத்தர் வெளியில் அவர் சொன்னார், பிராமணன் சாப்பிடாம 3 நாளைக்கு இப்படி உட்காந்துருக்கு, முதல்ல காக்க வச்சுட்டேன் அப்படின்னு அந்த யம தர்மராஜா இவர்கிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறார். அது 3 நாள் இப்படி ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் மன்னிச்சுங்கோ அப்படின்னா தர்மத்துக்கும் அந்த விரதத்துக்கும் தேவதைகளும் மதிப்பு கொடுத்தாங்கிறதுக்காக இது. அது மாதிரி கேட்ட உடனே 3 வரம் கொடுக்குறோம். திஸ்ரோ ராத்திரிஹி அதவாசீர் கிரகேமே அனஷ்னன்னு சாப்பிடாமல் உட்காந்துட்டேனே. பிரம்மன்னு அதிதிஹி பிரம்மன்னு பிரம்மவித்தா இருக்கேளே. அதிதிஹி விருந்தாளி நீங்களா வந்தேன். நமஸ்யா அப்படிப்பட்டவரை நமஸ்காரம் பண்ண வேண்டியது கடமை. நமஸ்தேஸ்து பிரம்மன்னு ஸ்வஸ்தி மேஸ்து அதிதிர் நமஸ்யா தஸ்மாத் பிரதி 3 வரான் விரணீஸ்வ அப்படின்னு முதல் வரம் இவர் கேட்டார். முதல் வரம் கேட்டார். அப்பா கோவிச்சுன்னு அனுப்பிச்சுட்டார். முதல்ல அவரோட கோபம் தணியணும். அதாவது அப்பா கோவிச்சிருந்தாலும் பையன் கோவிச்சிக்கலேங்கிறதுக்கு அந்த பேரண்ட்ஸுக்கும் இந்த பையன்களுக்கும் இருக்க வேண்டிய உறவு. நாம் இதை கவனிக்கணும். வெறும் கதையாக பார்க்கக்கூடாது. அதை முதல்ல அப்பா சௌமனஸ்யமாக இருக்கணும்னு கேட்டார். அப்பா கோவிச்சக்கூடாதுன்னு கேட்டார். அதை கொடுத்துட்டார். 2வது வரம் அக்னி வித்தியை கேட்டார். அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். எப்படி எல்லாம் பண்ணணுங்கிறலாம் சொல்லி கொடுத்துட்டார். எத்தனை சங்கல் வைக்கணும், எப்படி வைக்கணும், இந்த சயனங்கள் இப்படிலாம் சொல்கிறா, அது மாதிரி அக்னி வித்தியை சொல்லி கொடுத்துட்டார். யாகங்களை பற்றி எல்லாம் இருக்கும். அது அக்னி வித்தியை. இந்த 3வது அவர் சொன்ன உடனே என்ன கேட்டார்னா, ஆத்ம வித்தியை சொல்லித்தாங்க, பிரம்ம வித்தியை சொல்லித்தாங்க. அதுக்கப்புறமா அவருடைய திருடமான சங்கல்பத்தை பார்த்துட்டு இந்த ஆத்ம வித்தியை சொல்லி கொடுத்தாருன்னு இருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர.